பார்வதி தேவி முற்பிறவியில் தட்சனின் மகளான சதி தேவியாக பிறக்கிறாங்க. சிவபெருமான மணந்த அவர் தன் தந்தையால் சிவபெருமான் அவமதிக்கப்பட்டதை தாங்க முடியாமல் யாகத்தீயில குதிச்சு உயிரை மாற்றிக்கிறாங்க. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் கடும் தவம் செய்ய போகிறாரு. மலைகளின் அரசனான இமயவனுக்கும் மேனைக்கும் மகளாக பிறக்கிறாங்க பார்வதி. இமயவன் மகளாக பிறந்ததால் பார்வதி அப்படின்னும், மலைமகள் அப்படிங்கிறதுனால சைலஜா அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. சிறு வயது முதலே சிவபெருமான் மீது பக்தி கொண்டு அவரையே மணக்க வேண்டும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க பார்வதி. சிவபெருமானின் தவத்தை கலைக்க மன்மதன் முயன்று தோல்வியுற்றார். சிவபெருமான் பார்வதியின் காதலை உணரவே இல்லை. கடைசியா பார்வதி தேவி அனைத்து சுகங்களையும் துறந்து காட்டில் கடும் தவம் மேற்கொள்கிறாங்க. முதல்ல காய்ந்த இலைகளை உண்டு தவம் செய்கிறாங்க பார்வதி. அதன் பிறகு நீரையும் இலையையும் கூட துறந்துட்டாங்க. அதனால் அவருக்கு அபர்ணா அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு. பார்வதி தேவியோட கடும் தவத்தை மெச்சு சிவன் பார்வதிக்கு ஒரு சோதனை வைக்கிறாரு. சிவபெருமான் ஒரு முதியவர் வேடத்தில் வந்து பார்வதி கிட்ட பேசுகிறாங்க. அந்த சுடுகாட்டு சாம்பல் பூசிய சிவனை நீ ஏன் மணக்க விரும்புகிற அப்படின்னு சிவனே முதியவர் வேடத்தில் வந்து பார்வதி கிட்ட கேட்குறாங்க. சிவபெருமான் முதியவர் வேடத்தில் வந்து சிவபெருமானை பற்றி இகழ்ந்து பேசினாலும் பார்வதி தன் உறுதியிலிருந்து மாறாமல் சிவனை புகழ்ந்து பேசுகிறாங்க. பார்வதியின் உண்மையான அன்பை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து அவரை திருமணம் செய்து கொள்ளவும் சம்மதிக்கிறாரு. இமயமலையில் தேவர்கள் முன்னிலையில் சிவன் பார்வதி திருமணம் மிக விமர்சையாக நடக்குது. இவர்களுக்கு விநாயகர் மற்றும் முருகன் அப்படின்னு 2 புதல்வர்கள் இருக்காங்க. பார்வதி தேவி சக்தியின் ஸ்வரூபமாக திகழ்கிறாங்க. சூழலுக்கு ஏற்ப அவர் பல வடிவங்களை எடுத்தாங்க. துர்க்கை மகிஷாசுரனை அழிக்க எடுத்த வடிவம், காளி அதர்மத்தை வேறறுக்க எடுத்த ஆக்ரோஷ வடிவம், அன்னபூரணி உலகிற்கு உணவளிக்கும் வடிவம். இன்னைக்கு பார்வதி தேவியினுடைய கதையை பற்றி பார்த்தோம். நாளைக்கு விநாயகர் பெருமானை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.